ஒவ்வொரு நாள் காலையிலும் வங்கதேசத்தின் கடலோர நகரமான மோங்க்லாவில் பல செயல்பாடுகள் நடக்கின்றன. இந்த ஊர் பல காலநிலை புலம்பெயர்ந்தோருக்கான புதிய வசிப்பிடமாக மாற இருக்கிறது. இந்த புலம்பெயர்வுக்கு முக்கிய உந்து சக்தியாக இருப்பது வேலை வாய்ப்புதான். ஆற்றின் அந்த பக்கத்தில் ஏற்றுமதிகளை உற்பத்தி செய்யக்கூடிய பல பிரம்மாண்ட தொழிற்சாலைகள் வந்திருக்கின்றன. இவை வேலை வாய்ப்பை அதிகரித்திருக்கின்றன. 35 வயதான அக்லிமா பர்வின் தனது வீட்டுக்குள் நீர் புகுந்ததால் அந்த பகுதியை விட்டு வெளியேறியிருக்கிறார். 2009ஆம் ஆண்டில் ஐலா புயல் எங்களை தாக்கியது. ஐலாவால் ஏற்பட்ட ஆற்று மணல் அரிப்பால் 3 ஆண்டுகள் நீரில் மாட்டிக்கொண்டோம். பிறகு ஒரு கரை கட்டப்பட்டது. பிறகு ஆம்பன் போன்ற பிற புயல்கள் தாக்கின. அங்கு வாழ்வது மிகவும் கடினமாக இருந்தது. வீட்டுக்குள் நீர் வந்தது. சுகாதார வடிகால் அமைப்புகள் வேலை செய்யவில்லை. இயற்கை பேரிடர்கள் அடிக்கடி நிகழும் வங்கதேசத்தின் தென்மேற்கு பகுதியில் மோங்க்லா இருக்கிறது. இந்த தெற்காசிய நாட்டின் கடற்கரையில் பல புயல்கள் தொடர்ந்து ஏற்படுகின்றன. இது காலநிலை மாற்றத்தின் பாதிப்பை எதிர்கொள்கிறது. அடுத்த 30 ஆண்டுகளில் இங்கு 13 மில்லியன் உள்நாட்டு புலம்பெயர்ந்தோர் உருவாகலாம் என்று உலக வங்கி கணிக்கிறது. 1,50,000 மக்களை கொண்ட இந்த துணை நகரமானது காலநிலை சவால்கள் இல்லாத பாதுகாப்பான சூழலை அளிக்கிறது. புதிதாக கட்டப்பட்ட கடற்கரை சாலை மற்றும் வெள்ள கட்டுப்பாட்டு கதவுகளுக்கு அருகில் 11 கிலோமீட்டர் அணை ஒன்றை அதிகாரிகள் கட்டியிருக்கிறார்கள். இதுவரை அரசாங்கத்தின் உதவியோடு இந்த புதிய குடியிருப்பு திட்டத்தில் 700 பேர் புதிய வீடுகளை கண்டடைந்திருக்கிறார்கள். இவர்களில் பலர் வீடற்ற புலம்பெயர்ந்தோராக இருந்தவர்கள். இந்த தகவமைப்பு உத்திகளின் மூலம் காலநிலையை தாங்கக்கூடிய புலம்பெயர்ந்தோருக்கு உதவக்கூடிய நகரமாக மோங்க்லாவை மாற்றுவதே நோக்கம். பர்வீனை போன்ற நூற்றுக்கணக்கானோருக்கு மோங்க்லா ஒரு புதிய இருப்பிடமாக இருக்கிறது.